சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறும் கனிம வளத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் கொள்ளையை தடுத்து அரசுக்கு வருவாயை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அந்த பட்ஜெட்டில் துறை வாரியாக இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் அந்தந்த துறையினுடைய தற்போதைய நிதி நிலைமை என்ன என்பதையும் தமிழக முதலமைச்சர் துறையினுடைய அமைச்சர் செயலாளர் உள்ளிட்டவர்களிடம் கேட்டறிந்து வருகின்றார். அந்த அடிப்படையில் தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே கனிம வளங்கள் துறையினுடைய அமைச்சர் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். கனிம வளத்துறையை பொறுத்தவரை இந்த அரசுக்கு வருவாயை பெருக்குவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு துறையாக பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் கனிம வளத்துறையில் நடைபெற்ற சில முறைகேடுகளால் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் தனிநபர்களுக்கு சென்றதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எனவே அது போன்ற அம்சங்களை தடுத்து நிறுத்தி நேரடியாக அரசுக்கு வருவாயை கொண்டு வருவதற்கு கனிம வளத்துறையினுடைய செயல்பாடுகள் ஆன்லைன் மயமாக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவுடன் சொன்ன ஒரு அறிவுறுத்தலாக இருந்தது. அவற்றையெல்லாம் இன்றைக்கும் ஆலோசிக்கின்றார். வெளி மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய கனிம வளங்களுக்கு கூடுதலான கட்டுப்பாடுகளை பிறப்பிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகின்றது. ஆன்லைன் மூலமாக குவாரிகளை கண்காணிப்பது, வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படக்கூடிய ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்திலே பங்கேற்று பேசி வருகின்றார். இந்த பட்ஜெட்டில் இவற்றையெல்லாம் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.